சற்று முன் பொய்யான தகவலை கூறியதால் ராஜ்நாத் சிங் நீக்கம். மோடி கொடூர நடவடிக்கை. அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் தவிர்க்க முடியாத தலைவராகவும் வரும் 2029, 2034, 2039, 2044 ஆகிய ஆண்டு தேர்தல்களில் பிரதமர் வேட்பாளராகவும் நரேந்திர மோடி தொடருவார் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். 2047ஆம் ஆண்டு இந்தியாவின் சுதந்திர நூற்றாண்டு விழாவை முடித்து விக்சித் பாரத் வளர்ந்த இந்தியா இலக்கை அடைந்த பின்னரே மோடி ஓய்வு பெறுவார் என்று அவர் உறுதிபட கூறினார். இந்த அறிவிப்பு பாஜகவின் எதிர்கால தலைமைத்துவம் குறித்து தெளிவான செய்தியை அளித்துள்ளது. ராஜ்நாத் சிங் லக்னோவில் நடந்த பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசியபோது மோடியின் தலைமைத்துவத்தை வெகுவாக புகழ்ந்தார். 1980ஆம் ஆண்டு முதல் மோடியுடன் தொடர்பில் இருக்கிறேன். மக்களின் சிக்கலான பிரச்சனைகளை எளிதாக தீர்க்கும் திறன் அவரிடம் உள்ளது. கடினமான காலங்களில் சரியான முடிவுகளை எடுப்பவர் அவர் என்று ராஜ்நாத் சிங் கூறினார். உலகளாவிய பிரச்சனைகளில் கூட பல நாட்டு தலைவர்கள் மோடியிடம் ஆலோசனை கேட்பதாகவும் அவரது பிறந்த நாளுக்கு உலக தலைவர்களிடமிருந்து பெறப்பட்ட வாழ்த்துக்கள் இதற்கு சான்று என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். சமீபத்திய பஹல்காம் தாக்குதல் மற்றும் அதைத் தொடர்ந்து நடந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை பற்றி பேசிய ராஜ்நாத் சிங் மோடியின் முடிவெடுக்கும் திறனை மேலும் எடுத்து காட்டினார். ஆபரேஷன் சிந்தூருக்கு முன் மோடி முப்படை தளபதிகள் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் இராணுவத்துக்கு முழு சுதந்திரம் அளித்து துல்லியமான நடவடிக்கையை உறுதி செய்தார் என்று அவர் கூறினார். இந்த நடவடிக்கை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் பயங்கரவாத மறைவிடங்களை அளித்தது. இந்தியாவின் பாதுகாப்பு உறுதியை வெளிப்படுத்தியது. 2047ஆம் ஆண்டு இந்தியாவின் சுதந்திரத்தின் 100வது ஆண்டு விழாவாக கொண்டாடப்படும். இந்த இலக்கை அடைய மோடியின் தலைமையில் விக்சித் பாரத் திட்டம் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் பொருளாதார வளர்ச்சி, உள்கட்டமைப்பு மேம்பாடு, பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்டவை முக்கிய இடம் பெறுகின்றன. ராஜ்நாத் சிங் மோடியின் தலைமையில் இந்தியா 2047இல் உலகில் முன்னணி நாடாக உயரும். அதுவரை அவர் தொடர்ந்து பிரதமர் வேட்பாளராக இருப்பார் என்று கூறி கட்சியின் நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். ராஜ்நாத் சிங்கின் இந்த அறிவிப்பு பாஜகவின் உள் அரசியல் மற்றும் தலைமைத்துவ தொடர்ச்சியை பற்றிய விவாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது. 2024ஆம் ஆண்டு தேர்தலின் மோடியில் 3வது முறை வெற்றியை தொடர்ந்து கட்சியின் மூத்த தலைவர்கள் மோடியை மையமாக கொண்டு எதிர்காலத்தை திட்டமிடுகின்றனர். இருப்பினும் இந்த அறிவிப்பு எதிர்க்கட்சிகளிடையே விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. காங்கிரஸ் மற்றும் பிற கட்சிகள் இது ஜனநாயகத்துக்கு எதிரானது என்று வாதாடுகின்றனர். ஆனால் பாஜக தொண்டர்கள் மோடியின் தலைமையை இந்தியாவின் மறுமலர்ச்சிக்கு அவசியம் என்று வரவேற்றுள்ளனர். இந்தியாவின் பாதுகாப்பு, பொருளாதாரம், உலகளாவிய தலைமைத்துவத்தில் மோடியின் பங்கு தொடர்ந்து முக்கியத்துவம் பெறும் என்பதை ராஜ்நாத் சிங்கின் இந்த பேச்சு உறுதிப்படுத்துகிறது. இந்த நிலையில்தான் மோடியிடம் அனுமதி வாங்காமல் பொதுவெளியில் பொய்யான தகவல்களை கூறியதால் ராஜ்நாத் சிங்கிற்கு கடும் கண்டனங்கள் எழுந்தன. மேலும் இவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை வளர்ந்து வந்ததால் திடீரென மோடியே இவர் மீது நடவடிக்கை எடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.